அங்கேயும் வந்து அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வராங்க. அந்த செய்தி தகவலாக தெரிவித்தார். இதனிடையே தற்போது இந்த போராட்ட பேரணியை ஒரு அமைதியாக கலைந்து செல்வதாக காவல்துறை அறிவித்ததாக தெரிவித்தது. அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள்? ஒரு அமைதியாக கலைந்து செல்ல வாய்ப்பு இருக்கிறதா அல்லது மற்ற இடங்களில் கூட காவல்துறை ஒரு தடியடி நடத்தி கலைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, இப்போது இவர்கள் வந்து அமைதியாக கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. காவல்துறை காலை 10 மணிகளில் அவர்களிடம் பேசிவிட்டார்கள். இப்போது காவல்துறையினுடைய மாநகர காவல் ஆணையாளர் கைலாஷ்குமார் யாதவ் மீண்டும் வந்து கலந்து செல்லுமாறு அறிவிக்க அந்த களத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஐடி தன்மய ராஜேஸ்வரன் தலைமையில வந்து அதிரடி போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களை கைது செய்வதற்காக சில அரசு துறையை சார்ந்த வாகனங்களும் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில வந்து ஆம்புலன்ஸ் வாகனமும் உங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதனால வந்து இவங்க கலந்து செல்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதாவது கடந்த சில நாட்கள் எத்தனை பேர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, தற்போது இன்றைய நிலப்பாடு எத்தனை பேர் இருக்காங்க? அதாவது கடந்த 2-3 நாட்களுக்கு முன் இந்த மைதானத்தில் 25,000 பேர் வரை போராட்டத்தில் கலந்து கொண்டனர். சிறுவர், சிறுமியர், பெண்கள், இளம் பெண்கள், அதே மாதிரி வந்து வணிகர்கள் என. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா நாம பார்க்கக்கூடிய இந்த மைதானத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் மேல வந்து அந்த மைதானத்தில் வந்து குழுங்கி இருக்கிறாங்க. நேரம் அதாவது காலையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருக்கிற நேரம் ஆகுவாங்க. இப்போது வந்து அதிகரித்துக் கொண்டு அதாவது தற்போதைய பாத்தீங்கன்னா அமர்ந்திருக்காங்க. மதுரை பொறுத்தவரை அங்கு ஏற்கனவே அழகான ஒரு பகுதியில் காவல்துறை தடியடி நடத்தி அந்த போராட்டத்தை கலைத்தது தங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் தற்போது நீங்கள் சொல்வதை பார்க்கும்போது தமுக்கம் மைதானத்திலும் அதே போல அந்த செல்லூர் பகுதியில அந்த ரயில்வே